வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயணன் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கடகம். ஸோ கடகராசிக்கு வந்து சனி குருவின் பார்வை. அவர் வந்து பார்த்திங்கன்னா 7 8ஆம் அதிபதி. கொஞ்சம் கணவன் மனைவிக்கு பொருளாதார ரீதியில் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருந்தாலும் உணர்வு ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன காயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. 2ஆம் அதிபதி ஒரு நாளில் வந்து நீச்சமாகிறது. கூடவே வந்து செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ தாயார் நிறைய கடிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப ஜாகிரதையாக ஓட்டுங்க. எவனாச்சும் இடிச்சிட்டு காணாமல் சண்டை போட்டுக்கிறதுக்கான யோகங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கு நல்லது. ஸோ குடும்பத்துலேயும் வந்து இந்த வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆல் பார்ட் இந்த லைஃப்ன்ற மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாம் இல்லையா. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஸோ உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி, உங்களுக்கு 2ஆம் அதிபதிக்கு வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து அந்த மாதிரி நீச்சம் இருக்கும்போது தந்தை வந்து சில நேரங்களில் ஏடாளமாக பேசுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. 3ஆம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், ரொம்ப விற்காமல் இருக்கிற சொத்துக்கள் விற்பனையாவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் அதனால் நிறைய கிரக கூட்டணிகள் இருக்குன்னா சின்ன சின்ன சலசலப்புகளை தவிர்க்க முடியாது. குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது என்னென்னா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கும் குழந்தைங்க. சில நேரங்கள் வந்து அது வேணும் இது வேணும் அடம்பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்தோம்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள். ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து 6ஆம் அதிபதி 7 இருக்கிறனால நல்ல பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ 7ல் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள். ஸோ 7ல் உள்ள கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதுவும் சனி குருனும் போது பொருளாதாரத்தில் வந்து பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கினோட பொருளாதாரம் இருந்தால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகிறதையும் தவிர்க்க முடியாது. ஏன்னா அது 8ஆம் அதிபதியாக வரணும்னா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் லெவல் அதிகமாக இருக்கும். வேலை நிறையா இருக்குது, பணம் நிறையா இருக்குன்னு அலையும் போது ஸோ சம்டைம் வந்து நம்ம வீட்டை வந்து பார்க்க மறந்துடும், இல்லை டைம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் டைமுங்கிறது தான் இதில் வந்து முக்கியமான விஷயம். மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கனால நல்ல வளர்ச்சி கிடைக்கும். தந்தைக்கு வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கிறது. ரொம்ப அப்பா சம்மந்தமான விஷயங்களை வர வேண்டிய பணங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ஸோ பெரிய வளர்ச்சிகள் பெரிய மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுங்க. அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுடைய தொழில் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். நிறைய என்ன சொல்கிறது, அதுவும் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன இடர்பாடுகளோடு அப்படி ஓடும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடும். ஸோ தொழில் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. 11ல் உள்ள ராகு சூரியனோட சாரத்தில் போகும்போது பெரிய எண்ணங்கள் பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் போகும். அதுவும் 2ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய வந்து பெருசாக சம்பாதிக்கணும், பெரிய அளவில் செட்டில் ஆகணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். பட் அந்த பேராசை அது வந்து பாதகஸ்தானமாக வர்றது ஒன்று. 2வது வந்து இப்போ சூரியன் வந்து நாளில் வந்து நீச்சமாக இருக்கனால கொஞ்சம் தகுதி குறைவான சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் லாபம் கருதி. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த தகுதி குறைவான விஷயங்களை ஈடுபடாமல் இருக்கிறது, பழைய அந்த தேவையில்லாத நண்பர்களோட சகவாசத்தை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி ஏடாகூடமான நண்பர்கள்லாம் வருவான். ஸோ எல்லா டைப்பும் இருக்கிறாங்க நண்பர்கள், யாரையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கலந்து தான் வராங்க. ஸோ யார் எந்த முகமுடி எப்போ போட்டுருப்பான்னு தெரியாது, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். மற்றபடி வந்து இந்த வாரம் வந்து என்ன விசேஷம் பார்க்கும்போது 1ஆம் தேதி அன்றைக்கி இப்போ ஏகாதேசி அன்றைக்கி பெருமாள் வழிபாடு. ஸோ அன்றைக்கி வந்து வயிற்றுக்கு லீவ் விட்டு ஓம் நமோ நாராயணா அந்த பெருமாளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. 2ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷம், தோஷங்களை விளக்குவது பிரதோஷம். அன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம்னா அந்த ஈஸ்வர வழிபாடு அந்த 4:30லேருந்து 6 மணி பிரதோஷ காலங்களில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி பண்ண முடியாதவங்க கூட என்ன பண்ணணும்னா காலையிலே கூட போயிட்டு ஒரு விபூதியோ தேனோ வந்து வாங்கி கொடுங்க. அபிஷேகத்துக்கு வந்து இதை வாங்கி கொடுக்க உங்களது தோஷங்கள் நீங்கி உங்களது வாழ்க்கை நல்ல ஒரு நிலையில் வரும்ன்றதுல வந்து எந்தவித ஐயப்பாடும் இல்லை. சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். 4ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை, அன்றைக்கி தீபாவளி. ஸோ நேயர்களுக்கு என் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை தீபாவளி. ஸோ தீபாவளிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ நல்ல திரைப்படங்கள்லாம் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.